நம்மளுடைய பாபாவுடைய பரிபூரணமான கிருபையை பெறுறதுக்கான ஒரு வழியும் நம்மளுடைய பிரார்த்தனை நிறைவேறத்துக்கான ஒரு வழி தான் இப்படின்னு சொல்ல போகிறேன். நம்ம பாபா கோவிலுக்கு போகிறோம் அப்படின்னா ஒரு மட்டை தேங்காய், ஒரு 2 ஊதுபத்தி, இது 2 ரொம்ப முக்கியம். இந்த ஒரு மட்டை தேங்காயும் 2 ஊதுபத்தியும் எடுத்துக்கிட்டு அந்த பாபா கோவிலில் துணின்னு ஒன்று இருக்கும், அணையாத அக்னிகுண்டம், பாபாவுடைய சுவாசம் அதுதான். இந்த துவாரகா மாய் இந்த துணி பாபா கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு இந்த துணி பாபாவுக்கு எதிர்க்க தான் இந்த அணையாத அக்னிகுண்டம் இருக்குது. அந்த அக்னிகுண்டத்துக்கு முன்னாடி இந்த மட்டை தேங்காயையும் 2 ஊதுபத்தியும் வச்சு மனதார உளமாற நமக்கு என்ன பிரார்த்தனையோ அந்த பிரார்த்தனையை சொல்லி, உனையின்றி வேறு கதி இல்லை, நீதான்ப்பா கருணை காட்டணும்னு சொல்லி சரணாகதி பண்ணி இந்த மட்டை தேங்காயையும் 2 ஊதுபத்தியும் அந்த அக்னிக்கு சமர்ப்பணம் செய்தால் பாபா நம்முடைய பிரார்த்தனையை ஏற்பார்னு சொல்லி நமஸ்காரம் பண்ணிக்கிறேன்.